வணக்கம் நண்பர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி டிஆர்வி எலக்ட்ரிக்கல் தமிழ் சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, இந்த ஃப்ளோட் சுவிட்ச் வச்சு இந்த டியூவெல் ஸ்டார்டரை ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆஃப் பண்ணுறது. அதாவது வாட்டர் டேங்கில் தண்ணி குறைஞ்ச உடனே மோட்ரு தானாக ஆன் ஆகிற மாதிரியும், தண்ணி நிறைஞ்ச உடனே மோட்ரு தானாக ஆஃப் ஆகிற மாதிரி எப்படி நம்ம செட் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோ பதில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே உள்ள ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் அழுத்தி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கிறோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ நம்ம அதுக்காக என்னென்ன பொருள் எடுத்துருக்கோம் பார்த்தோம்னா, ஒரு ஃப்ளோட் சுவிட்ச் ஒன்று எடுத்துருக்கேன். அடுத்து வந்து பார்த்தோம்னா, ஆன் பண்ணுறதுக்கு ஒரு பச்சை கலர் புஷ் பட்டன் எடுத்திருக்கேன். ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு சிவப்பு கலர் புஷ் பட்டன் ஒன்று எடுத்திருக்கேன். இந்த இண்டிகேட்டர் வந்து ரன் ஆகும்போது, அதாவது கான்டாக்ட் ஆனில் இருக்கும்போது இந்த லைட் எரிஞ்சிக்கிட்டு இருக்கும். இதில் ரன்னு இண்டிகேஷன் லைட் ஒன்று. அதே மாதிரி ட்ரிப் ஆச்சுன்னா, ஓவரோடு ட்ரிப் ஆச்சுன்னா இந்த இண்டிகேஷன் லைட்டில் லைட் எரியும். ட்ரிப் இண்டிகேஷன் லைட் இது. அதே மாதிரி இந்த சுவிட்ச் எதுக்குன்னா, இது 2 வே சுவிட்சு. ஆட்டோ மேனுவல் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக அந்த சுவிட்ச் ஒன்று எடுத்திருக்கேன். அடுத்து ஒரு 8 பின் டிசியில் வேலை செய்யக்கூடிய ரிலே ஒன்று எடுத்திருக்கேன். அடுத்து ஒரு கான்டாக்டர் ஓவர்லோடு ரிலே சேர்த்து. அடுத்து பார்த்தோம்னா, ஒரு கண்ட்ரோல் பண்ணுற இந்த சர்க்யூட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் எம்சிபி ஒன்று. அதே மாதிரி இந்த ரிலேக்கு வந்து டிசி வோல்ட்டு 24 வோல்ட்டு 5 ஆம்பியரில் டிசி வோல்ட்டு கொடுக்குறதுக்காக ஒரு அடாப்டர் ஒன்று எடுத்திருக்கேன். சரி, இப்போ நான் இதுக்கு வயர் கனெக்ஷன் கொடுக்குறேன். இப்போ முதல்ல அதில் உள்ள கண்ட்ரோல் வயரை பூரா இப்போ நான் முதல்ல கொடுத்துறேன். இப்போ வயர் கனெக்ஷன் கொடுத்தாச்சு. அதாவது இப்போ நம்ம ஒன்றுக்கு வயர் கொடுத்தோம்னா வீடியோ லென்த் ஆகுறதுக்காக நான் முன்னாடி கொடுத்து வச்சுட்டேன். இப்போ நான் எப்படி வயர் கனெக்ஷன் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறத இப்போ நான் சொல்கிறேன். இப்போ கவனிங்க. இப்போ வந்து பார்த்தோம்னா, நம்ம இதில் வந்து இன்புட் சப்ளை கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு இதிலேருந்து அவுட்புட், அதாவது எம்சிபியிலேருந்து அவுட்புட் எடுத்து ஆர்சிசிபியில் இன்புட்டாக கொடுத்து, திரும்ப ஆர்சிசிபியிலேருந்து அவுட் எடுத்து இந்த எம்சிபிக்கு இன்புட் கொடுத்து, திரும்ப இதிலேருந்து 2 அவுட்புட் எடுக்கிறோம். ஒன்று வந்து இந்த கண்ட்ரோல் எம்சிபி இருக்குல்ல, இந்த வயரை கண்ட்ரோல் பண்ணுறது, இதுக்கு ஒரு இன்புட்டும், இன்னொரு அவுட்புட் வந்து நேராக இந்த கான்டாக்ட்டுக்கு இன்புட்டாக கொடுத்துருக்கோம். அதாவது இந்த மோட்ரு வேலை செய்கிறதுக்காக இந்த மெயின் கான்டாக்ட்டுக்கு இன்புட் சப்ளைக்கு ஒன்று கொடுத்துருக்கோம். அடுத்து இந்த சர்க்யூட் எம்சிபியில் இன்புட் கொடுத்தோம்ல, அதிலேருந்து நேராக அவுட் எடுத்துகிட்டு வந்து நேராக இந்த ஓவர்லோட் ரிலேயில் என்சியில் இன்புட்டாக கொடுத்துருக்கோம். கொடுத்துட்டு திரும்ப இதிலேருந்து இந்த என்சிலேருந்து அவுட் எடுத்து நேராக கொண்டு வந்து என்ன பண்ணியிருக்கோம், நம்ம ஆட்டோ மேனுவல் சிஸ்டத்துக்காக இந்த 2 வே சுவிட்சில் இந்த சென்டரில் இன்புட்டாக கொடுத்துருக்கோம். கொடுத்துட்டு திரும்ப இதிலேருந்து என்ன பண்ணுறோம், 2 அவுட்புட் எடுக்கிறோம். ஒன்று வந்து ஆட்டோவுக்கும், இன்னொன்று வந்து மேனுவல் வேலை செய்கிறதுக்காக. அதாவது ஆட்டோங்கிறது வந்து பார்த்தோம்னா இந்த இருக்குது, இதில் மேல் பக்கம் உள்ளது இது ஆட்டோ, இந்த மஞ்சள் கலர் வயரு. இது கீழே இருக்கிற இந்த ஊதா வந்து மேனுவலுக்காக போட்டது. இந்த ஆட்டோ வயரை வந்து நேராக எடுத்துகிட்டு போயிட்டு ஆட்டோக்குள்ளதை நேராக இந்த ரிலேக்கு வந்து இந்த ரிலேக்கு மெயின் இன்புட்டாக இங்கே போட்டாச்சு. இதில் போட்டாச்சு. அப்புறம் இந்த ரிலேயிலேருந்து அவுட் எடுத்துகிட்டு போயிட்டு நேராக இந்த ரிலேயிலேருந்து இங்கேருந்து அவுட் எடுத்துகிட்டு வந்து நேராக இந்த கான்டாக்டோட காயில் வேலை செய்கிறக்காக இங்கே இன்புட்டாக போட்டாச்சு. ஓகே, இப்போ வந்து ஆட்டோவோட லைன் பார்த்தாச்சு. அடுத்து வந்து மேனுவல் பார்ப்போம். இப்போ நம்ம மேனுவல் வந்து இதிலேருந்து எடுத்துகிட்டு வந்து நேராக இந்த ஊதா வயரை கொண்டு வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த இருக்கு பாருங்கள், சர்க்குலர் பட்டன் இருக்குல்ல, என்சி ஆஃப் பட்டனு, இதில் இன்புட்டாக போட்டுட்டு திரும்ப இதிலேருந்து 2 அவுட்புட் எடுக்கிறோம். அவுட்புட் எடுத்துகிட்டு வந்து ஒரு வயரை நேராக கொண்டுட்டு போய் இந்த கான்டாக்டோட கீழே இந்த என்ஓவில் போட்டிருக்கோம். அது எதுக்குங்கிறத நான் அடுத்து சொல்கிறேன். சரி, இப்போ அடுத்து இங்கே பார்ப்போம். இப்போ இன்னொரு அவுட்புட்டை கொண்டு வந்து நேராக என்ன பண்ணியிருக்கேன், இந்த இடத்துல ஆன் பட்டன் இருக்குல்ல, பச்சை பட்டன் என்ஓ, இதில் இன்புட்டாக போட்டிருக்கேன். இந்த போட்டிருக்கேன் பாருங்கள். இதில் இன்புட்டாக போட்டுட்டு திரும்ப இதிலேருந்து அவுட்புட் 2 அவுட்புட் எடுக்கிறோம். ஒரு அவுட்புட் வந்து நேராக இந்த கான்டாக்ட்டுக்கு காயிலுக்கு வந்துடுது இந்த இடத்துக்கு. அதாவது இது வந்து மேனுவலாக வேலை செய்கிறதுக்கு, இதிலேருந்து எடுத்தது வந்து ஆட்டோவில் வேலை செய்கிறதுக்காக. சரிங்களா? இப்போ நம்ம இதில் இன்புட்டாக போட்டாச்சு. இன்னொன்று என்ன பண்ணியிருக்கோம்னா, இன்னொரு அவுட்புட்டு நேராக இந்த பச்சை கலர் இண்டிகேட் லைட் இருக்குல்ல, அதாவது ரன்னு அந்த கான்டாக்ட் ஆனில் இருக்கும்போது எரியறதுக்காண்டி இதுக்கு ஒரு இன்புட், அதுலேருந்து அவுட்புட் எடுத்து வந்து இந்த இன்புட்டாக போட்டாச்சுங்களா? சரி, அடுத்து
அதே மாதிரி நியூட்ரல் வந்து இந்த பச்சை கலர் இண்டிகேட்டர் லைட்டுக்கும் சிவப்பு இண்டிகேட்டர் லைட்டுக்கும் நம்ம நியூட்ரல் வந்து லிங்க் பண்ணியாச்சு. லிங்க் பண்ணி நேராக கொண்டு வந்து இங்கே இந்த பாரில் அடித்தாச்சு. அதே மாதிரி இப்போ பாருங்கள், இப்போ நம்ம வந்து இது 2 என்சி, அதாவது நம்ம இதில் இன்புட் கொடுத்து இதில் அவுட்புட் எடுத்துட்டோம். திரும்ப நான் வந்து இதில் வந்து ஒரு சின்னதாக ஒரு வயர் லூப் பண்ணியிருப்பேன். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரிப் ஆயிடுச்சு, இந்த ரிலே ட்ரிப் ஆயிடுச்சுன்னா இந்த ட்ரிப்பு லைன் வழியாக வந்து இந்த சர்க்குலர் இண்டிகேட்டர் லைட் இருக்குல்ல, இது எரியறதுக்காண்டி நம்ம இதில் ஒரு சின்னதாக வயர் லிங்க் பண்ணி இதில் இருந்து நம்ம அவுட்புட் எடுத்து வந்து இந்த சர்க்குலர் பட்டனை ட்ரிப்பு இண்டிகேட்டர் லைட் எரியறதுக்காக இதில் ஒன்று போட்டிருக்கோம். அதாவது இது வந்து என்சி, இது வந்து என்ஓ. அதாவது இப்போ வந்து நம்ம நார்மலாக வந்து இதில் கரண்ட் கொடுக்கும்போது இதில் வெளியாகும், ஆனால் இதில் வெளியாகாது. இதே இந்த ரிலே ட்ரிப் ஆயிடுச்சு அப்படின்னா இதில் வெளியாகும், இதில் வெளியாகாது. சரிங்களா? அடுத்து அதே மாதிரி அடுத்து பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து நியூட்ரல் எடுத்துகிட்டு வந்து இந்த கான்டாக்டோட காயில் வேலை செய்கிறதுக்காக ஒரு இன்புட்டும், அதே மாதிரி இந்த கான்டாக்டுக்கு மெயின் இன்புட்டாகவும் ஒன்று போட்டிருக்கு. அதாவது இந்த கான்டாக்ட் ஆன் ஆகும்போது இந்த மோட்ரு ரன் ஆகிறக்காண்டி. அதே மாதிரி நம்ம மெயின் நியூட்ரல் வந்து இந்த இருக்கு பாருங்கள், ஆர்சிசிபிலேருந்து நேராக கொண்டு வந்து இங்கே எடுத்துகிட்டு வந்து இங்கே கொண்டு வந்து மெயின் பாரில் வச்சு இங்கே லிங்க் பண்ணியாச்சு. இங்கே லிங்க் பண்ணி இதில் நம்ம பிரித்து எடுத்துட்டாச்சு. இப்படி தான் நம்ம இப்போ இதில் வயர் கண்ட்ரோல் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, நான் சொன்னேன்ல டிசி வோல்டு 24 வோல்டு 5 ஆம்பியரில் உள்ள டிசி வோல்டு, அந்த வயரை கொண்டு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், நான் நேராக அதனோட ப்ளஸ்ஸை வந்து என்ன பண்ணியிருக்கேன், ப்ளஸ்ஸை வந்து நேராக ஃப்ளோட் சுவிட்சில் இந்த கருப்பு காமனில் இன்புட்டாக கொடுத்துட்டு திரும்ப அதிலேருந்து அவுட்புட் எடுத்துகிட்டு வந்து நேராக அந்த இருக்கு பாருங்கள், இந்த ரிலேயோட காயிலில் இன்புட்டாக போட்டேன். அப்புறம் அதே மாதிரி இன்னொரு வயர் வந்து பார்த்திங்கன்னா, அந்த அடாப்டர்லேருந்து வருதில் இன்னொரு மைனஸ் வயரு, மைனஸ் அந்த இது வந்து, அதாவது ப்ளஸ் வந்து நம்ம இதில் ஃப்ளோட் சுவிட்சில் இன்புட்டாக கொடுத்து அதிலேருந்து நம்ம அவுட்புட் எடுத்து இங்கே போட்டாச்சு. அதோட மைனஸ் வந்து நேராக இங்கே கொண்டு வந்து அந்த காயிலோட இன்னொரு இதில் போட்டாச்சு, அதாவது ப்ளஸ் மைனஸு போட்டாச்சு. இப்போ நம்ம இப்படி தான் நம்ம இதுக்கு லைன் கொடுத்துருக்கோம். சரி, இப்போ நம்ம ஒன்று ஒன்று ஆன் பண்ணி செக் பண்ணி வைப்போம். அதே மாதிரி நீங்கள் வந்து நான் இப்போ இதை வந்து 2-வே சுவிட்ச் எடுத்திருக்கேன். என்கிட்ட வந்து அந்த இந்த இருக்கு பாருங்கள், இந்த ஆட்டோ மேனுவல் சுவிட்ச் என்கிட்ட வேலை செய்யலாது. அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த 2-வே சுவிட்ச் எடுத்து போட்டிருக்கேன். உங்கள்ட்ட இது இருந்தால் இது போட்டுக்கிறேங்க, இல்லைன்னா இன்னும் சிம்பிளாக பண்ணணும்னா அந்த 2-வே சுவிட்சோட போட்டுக்கலாம். இது வந்து நம்ம பார்த்தோம் எப்படி லைன் கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த இருக்கு பாருங்கள், இந்த இடத்துல 2 சேர்ந்த மாதிரி இது வந்து இன்புட், இதில் இன்புட் சப்ளை கொடுத்துட்டு அதே மாதிரி இங்கே பாருங்கள், இந்த A1 இருக்குது பாருங்கள், இந்த A1ல் வந்து ஆட்டோவுக்கு அவுட்புட்டும், அதே மாதிரி A2ல் வந்து மேனுவலுக்கு அவுட்புட்டும் எடுக்கலாம். இந்த இருக்கு பாருங்கள். இப்போ இது மேலே இருந்துச்சுன்னா இது ஆஃபு, இந்த பக்கம் கொண்டு வந்து ஆட்டோ, இந்த ஆட்டோவில் வைக்கும்போது அது A1ல் வெளியாகும், அதே மாதிரி இந்த எம்மில் வைக்கும்போது A2ல் வெளியாகும். அந்த மாதிரி இதிலேருந்து நம்ம அந்த மாதிரி எடுத்து கொடுத்துக்கலாம். அதாவது நம்ம கொடுத்தோம்னா இதிலேருந்து ஆட்டோவுக்கு நேரடி எங்கே கொடுத்தோம்னா அந்த மாதிரி ஆட்டோவுக்கு இங்கேயும் மேனுவலுக்கு இந்த சாஃப்ட் கலர் புஷ் பட்டனில் இன்புட்டாக கொடுத்துக்கலாம். சரி, இப்போ நம்ம கரண்ட் ஆன் பண்ணி ஒன்று ஒன்றா செக் பண்ணி பார்ப்போம் எப்படி வேலை செய்யுதுன்னு. இப்போ நம்ம இன்புட் சப்ளை கொடுத்தாச்சு, இங்கே கீழே வந்துருச்சு. இதை ஆன் பண்ணுவோம். அதே மாதிரி அடுத்து இங்கே மேலே வந்துருச்சு, ஆர்சிபி இன்புட்டாக வந்துருச்சு, இன்புட்டாக வந்துருச்சு. திரும்ப ஆர்சிபி ஆன் பண்ணுறோம், கீழே அவுட்புட் வந்து இங்கே எம்சிபிக்கு வந்துருச்சு. திரும்ப இதையும் ஆன் பண்ணுவோம். இதை ஆன் பண்ணோடனே இதுலேருந்து அவுட் ஆகி ஒன்று நேராக கான்டாக்டுக்கு இன்புட்டாகவும், இன்னொன்று வந்து இந்த கண்ட்ரோல் எம்சிபி இருக்குல்ல இதுக்கு இன்புட்டாக வந்துருச்சு. இப்போ நம்ம இந்த இதை ஆன் பண்ணுவோம், சர்க்யூட் எம்சிபி ஆன் பண்ணுவோம். ஆன் பண்ணியாச்சு. ஆன் பண்ண உடனே கரண்ட் நேராக இங்கே வந்துருச்சு. இந்த இருக்கு பாருங்கள், நேராக இந்த என்சிக்கு வந்துருச்சு. இந்த என்சியில் வந்துட்டு திரும்ப அது அடுத்து இந்த என்சி வழியாக அவுட் ஆயிடுச்சு. அவுட் ஆகி நேராக எங்கே வந்துருக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த 2-வே சுவிட்ச் இருக்குல்ல, இந்த 2-வே சுவிட்சோட இந்த நடுவில் சென்டரில் ஒன்றா போட்டாச்சு. போட்டுட்டு இப்போ நம்ம இந்த சுவிட்சை வந்து கீழ்ப்பக்கம் ஆன் பண்ணும்போது இந்த இருக்கு பாருங்கள், மேல் பக்கமாக, அதாவது ஆட்டோவுக்கு இதில் வெளியாகும். அதே இது நம்ம வந்து இந்த மேல் பக்கமாக ஆன் பண்ணும்போது கீழே மேனுவலுக்கு ஆன் ஆகும். சரிங்களா? இப்போ நம்ம இதை ஆட்டோவில் வச்சுருவோம். ஆட்டோவில் வச்சுட்டு இப்போ நம்ம இதை செக் பண்ணி பார்ப்போம். இப்போ ஆட்டோவில் கொடுத்து பவர் சப்ளை ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அடுத்து இந்த இருக்கு பாருங்கள் ஃப்ளோட் சுவிட்சு, இதில் ஆல்ரெடி நம்ம டிசி வோல்ட் கொடுத்தாச்சுல. இப்போ நம்ம ஏன்னா டேங்கில் தண்ணி குறைஞ்ச உடனே மோட்ரு ஆன் ஆகிற மாதிரி இப்போ ரெடி பண்ணியிருக்கோம், செட் பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்கள், சாரி, இதுக்கு வந்து நம்ம மெயினாக அந்த இது கான்டாக்ட் வந்து ஆன் ஆகும்போது தெரியறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு பல்ப்பு போட்டுக்கிறோம். போல்ட்ரு போட்டாச்சு. சரி, இப்போ பல்ப் மாட்டிடும் அதில்.
பல்ப்பு மாட்டியாச்சு. இப்போ நம்ம ஆன் பண்ணி செக் பண்ணி பார்ப்போம். தண்ணி தொட்டியில் தண்ணி வந்து ஃபுல்லாக இருக்குது. இப்போ வந்து மோட்ரு ஆன் ஆகாமல் இருக்குது. அதே இது தண்ணி குறைஞ்ச ஒன்று பாருங்கள், இப்போ மோட்ரு ஆன் ஆயிரும். புரியுதுங்களா? அதே இது தண்ணி நிறைஞ்ச உடனே ஆஃப் ஆயிரும். இப்படி தான் நம்ம ஃப்ளோட் வச்சு கனெக்ட் பண்ணுறது. அதே மாதிரி இப்போ நம்ம ஆட்டோவில் செக் பண்ணி பார்த்துருக்கோம். இப்போ நான் ஏன் இது வந்து உங்களுக்கு நான் ஃப்ளோட் சுவிட்சுக்கு வந்து டிசி சப்ளை கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நேரடியாக அதில் வந்து ஏசி வோல்டு கொடுக்கலாம். ஆனால் அது அந்தளவு நமக்கு வந்து பாதுகாப்பாக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா திடீர்னு வயரில் வந்து லீக்கேஜ் ஆச்சுன்னா தண்ணி ஃபுல்லாமே கரண்ட் பாஸ் ஆகும். அதனால வந்து நம்ம ஏசி வோல்டு நேரடியாக அதில் கொடுக்குறது தவிர்க்கிறது நல்லது. அதனால தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், 24 வோல்ட் 5 ஆம்பியரில் உள்ள அடாப்டர் போட்டு இதுக்கு நம்ம டிசி வோல்டு ஃப்ளோட் சுவிட்சில் இன்புட்டாக கொடுத்து அதுலேருந்து அவுட்புட் எடுத்து வந்து இந்த ரிலேக்கு காயிலுக்கு இன்புட்டாக கொடுத்து இதில் இந்த காயில் உட்கார வச்சு வேலை செய்ய வச்சு அதுலேருந்து நம்ம ஏசி வோல்ட்டு கீழே ஆட்டோ இன்புட் கொடுத்துருக்கோம் பாருங்கள். இந்த ரிலே உட்காரும்போது இந்த பக்கமாக நம்ம இந்த ஏசி வோல்டானது இந்த பக்கம் வெளியாகும். அந்த ரிலே ஆன் ஆகும்போது அதை கொண்டு வந்து நம்ம நேராக இங்கே நம்ம கான்டாக்டோட காயிலில் போட்டிருப்போம் இன்புட்டாக. இப்படி தான் இந்த ஆட்டோ வேலை செய்யுது. சரி, இப்போ நம்ம ஆட்டோவை பார்த்தாச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், மேனுவலாக செக் பண்ணி பார்ப்போம். அடுத்து மேனுவல் எப்படி வேலை செய்யுதுன்னு. இப்போ நம்ம இந்த ஆட்டோவில் இருக்கீழ இப்போ இதே இது மேலே ஆன் பண்ணோம்னா மேனுவல். இப்போ மேனுவல் ஆன் பண்ணியாச்சு. இப்போ நேராக இந்த இருக்கு பாருங்கள், மேனுவல் ஆன் பண்ணியாச்சு. இப்போ நேராக இங்கே கரண்ட் வந்துருச்சு. இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த சிவப்பு கலர் புஷ் பட்டன் இருக்குது பாருங்கள். இந்த சிவப்பு கலர் புஷ் பட்டனுக்கு இன்புட்டாக வந்துருச்சு. அடுத்து இதில் வந்து அதே மாதிரி இந்த பக்கம் அவுட்புட்டும் வெளியாகிடுச்சு. அதுலேருந்து பார்த்தோம்னா நம்ம ஒரு வயர் இங்கே ஒன்று போட்டிருக்கோம். இதை அடுத்து சொல்கிறேன் எதுக்குன்னு. அடுத்து இதுலேருந்து நம்ம பச்சை கலர் புஷ் பட்டன் கொடுத்துருந்தோம்ல, அங்கே பாருங்கள் பச்சை கலர் புஷ் பட்டனுக்கு இன்புட் வந்துருச்சு. அடுத்து நம்ம இதை புஷ் பண்ணோம்னா இது கான்டாக்டாக ஆன் ஆயிரும். இப்போ பாருங்கள், இதை நம்ம புஷ் பண்ணுறோம், கான்டாக்டாக ஆன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கையை எடுத்தோம்னா ஆஃப் ஆயிரும். அதாவது வந்து பார்த்தோம்னா இது வந்து நார்மலாக வந்து இதில் வந்து கரண்ட் போய்கிட்டே இருக்கும். என்சிங்கிறது வந்து நம்ம இதில் இன்புட்டு கொடுத்தோம்னா இதில் கரண்ட் வந்து அவுட்புட் ஆகிட்டே இருக்கும். இது எப்போ கட் ஆகும்னா இதை அழுத்தும் போது பவர் சப்ளை கட் ஆகும். ஆனால் இதில் வந்து எப்படின்னா நார்மலாக இது வந்து என்மோவில் கரண்ட் போகாது, அழுத்தும் போது மட்டும்தான் கரண்ட் போகும். கையெடுத்தோன்னா ஆஃப் ஆயிரும். அப்போ நம்ம இதில் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் பாருங்கள், இதை அமுக்கும் போது மட்டும் அங்கே ஏறியும், விட்டோன்னா ஆஃப் ஆயிரும். அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா அதுக்கு தான் நம்ம இந்த கீழே கொடுத்துருக்கோம் பாருங்கள் ஒரு வயரு, அதிலிருந்து அதுக்கு வந்து சின்னதாக ஒரு வயர் போட்டு லிங்க் பண்ணணும். தெரியுங்களா? ஏன்னா இதில் அழுத்தும் போது அதே மாதிரி இதில் பாருங்கள் கான்டாக்டில் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு 2 இது இருக்கும், கீழே இருக்கும். இது வந்து என்சி, அதாவது நார்மலாக இந்த கான்டாக்ட் வந்து உட்காராத போது இது வந்து ஆன் ஆகாத போது இதில் வந்து சப்ளை வெளியாகும். இதே இது கான்டாக்ட் ஆன் ஆயிடுச்சுன்னா இதில் கட் ஆயிரும். கீழே உள்ளது பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்கும்போது அதில் கரண்ட் வெளியாகாது. கான்டாக்ட் ஆன் ஆகும்போது இதில் கீழே உள்ளதில் கரண்ட் வெளியாகும். அப்போ நம்ம அங்கே பச்சை கலர் புஷ் பட்டன் ஆன் பண்ணுறோமா, ஆன் பண்ண உடனே இந்த கான்டாக்ட் உட்காந்துரும். அப்போ இந்த கீழே உள்ள சப்ளை ஆனது இது வழியாக வந்து நம்ம இப்போ இந்த வயர் போட்டு லிங்க் பண்ணும்போது இதில் வழியாக வந்து இதில் வந்து காயிலில் வந்து சேர்ந்துடும். அப்போ நம்ம அதை புஷ் பட்டனை அழுத்திட்டு விட்டாலுமே இந்த கீழே நிற்கிற சப்ளை ஆனது இதில் வந்து கண்டினியூவாக அந்த காயிலுக்கு போய்கிட்டு இருக்கும். அப்படி தான் இந்த காயில் வந்து வேலை செய்யும். அதே இது வந்து பார்த்தோம்னா ஆட்டோவுக்கு தேவையில்லை. ஆட்டோவுக்கு நேரடியாக நம்ம கொண்டு வந்து காயிலே இதில் வயர் போட்டாச்சு. ஆனால் மேனுவலுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம வந்து லிங்க் பண்ணி தான் ஆகணும். அதாவது இந்த மாதிரி நம்ம ஆனால் புஷ் பட்டன் போடுற பாருங்க, இந்த மாதிரி போடும்போது நம்ம இந்த மாதிரி தான் இது கொடுத்தாகணும். ஓகே, இப்போ நம்ம வயர் போட்டு லிங்க் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஆன் பண்ணி பார்ப்போம். இப்போ பாருங்கள், இப்போ ஆன் பண்ணிவிட்டு நமக்கு ஆன் பண்ணிவிட்டு கையை எடுத்தாலுமே அந்த கீழே கொடுத்துருக்கும் பாருங்க, இந்த சப்ளை வந்து இது வழியாக போய் அதை வந்து காயில் தொடர்ச்சியாக உட்கார வச்சுக்கிற முடியும். திரும்ப அது எப்போ ஆஃப் ஆகும்னா இந்த இருக்கு பாருங்கள், இந்த சர்க்குலர் புஷ் பட்டன் இருக்குல்ல, இதை அழுத்தணும்னா அது கட் ஆயிரும். இந்த சர்க்குலர் பட்டன் இந்த புஷ் பட்டன்லேருந்து இதுலேருந்து கீழே போகுது பார்த்திங்கன்னா இந்த பவர் சப்ளை, இது வந்து நார்மலாக போய்கிட்டு இருக்கும். இப்போ நம்ம அழுத்தும் போது இந்த இடத்துல உள்ளது வந்து கட் ஆயிரும். அப்போ வந்து கான்டாக்ட் உடனே ஆஃப் ஆயிரும். இது வந்து எதுக்காக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இது வந்து இப்போ மோட்ரு வந்து ஒரு சும்மா ஒரு பேச்சுக்கு வச்சுக்கிறோம், ஒரு 5 ஆம்ஸ் எடுக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ரிலே இந்த ஓவர்லோட் ரிலேயில் நம்ம வந்து ஒரு 6 ஆம்ஸ் அந்த மாதிரி செட் பண்ணுறோம்னா அந்த மோட்ரு வந்து 5 ஆம்ஸ், அதாவது 5 ஆம்ஸ்லேருந்து 6 ஆம்ஸுக்குள்ளே எடுக்க வர வரைக்கும் அது ட்ரிப் ஆகாது. அதுக்கு மேலே ஆம்ஸ் எடுக்கும்போது என்ன செய்யும், இது உடனே இந்த இருக்கு பாருங்கள். இப்போ ஆன் பண்ணி வச்சுக்கிறோம்.
இப்போ ஆனில் இருக்குது பாருங்கள். இந்த மோட்ரு வந்து அதிக ஆம்ஸ் எடுக்கும்போது என்ன செய்யும், இது உடனே ட்ரிப் ஆயிரும். ட்ரிப் ஆனோடனே மொத்த கரண்ட்டும் கட் ஆயிரும். அப்போ இங்கே வரும் பாருங்கள், ட்ரிப் லைட் எரியுதா, அப்போ இந்த பக்கம் போய்கிட்டு இருந்த கரண்டானது இந்த பக்கம் போயிடும். ட்ரிப் ஆகும்போது திரும்ப நம்ம வந்து ட்ரிப்பை ரிலீஸ் பண்ணால் மட்டும்தான் இது கட் ஆகும். அதாவது இது எதுக்காக போகிறோம் பார்த்திங்கன்னா, மோட்டருடைய பாதுகாப்புக்காக. அதாவது மோட்ரு வந்து அதிக ஆம்ஸ், அதாவது வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ளர், அதாவது பேரிங் இந்த மாதிரி பிடிச்சி நிற்கிறது, மண்ணு அடைச்சி இந்த மாதிரி மோட்ரு தம்மாக இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அதிக ஆம்ஸ் எடுக்கும் கரண்ட்டு. அப்போ அந்த மாதிரி நேரத்தில் எடுக்கும்போது இது உடனே ட்ரிப் பண்ணிடும். அப்போ மோட்டருடைய வைண்டிங்கை வந்து நம்ம காயில் வந்து பாதுகாக்கலாம். இதே இது நம்ம இந்த ரிலே இல்லாமல் இப்போ செஞ்சோம்னு வச்சுக்கோங்களேன், அப்போ என்ன செய்யணும்னா இது வந்து எப்போ ட்ரிப் ஆகும் பார்த்திங்கன்னா மொத்தமாக காயிலெல்லாம் எரிஞ்சு மொத்தமாக ஷார்ட் ஆனால் தான் இது ட்ரிப் ஆகும். ஆனால் இது என்ன செய்யும்னா அதிக ஆம்ஸ் எடுக்கும்போது ஆரம்பத்துலேயே முதல்லே வந்து இது ட்ரிப் பண்ணி விட்டு மோட்டர் வந்து காயில் பாதுகாக்கும். அதுக்காக தான் நம்ம ஓவர்லோட் ரிலே போடுறோம். அதே மாதிரி இப்போ வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து வீடியோ ரொம்ப லென்த்தாங்கிறதுக்காக நான் முன்ன கூட எல்லாம் செஞ்சு வச்சுட்டேன். இந்த டிஓல் ஸ்டார்டர் எப்படி செய்கிறது, அதே மாதிரி இந்த ரிலேக்கு எப்படி வயர் கனெக்ஷன் கொடுக்குறது, இந்த ஃப்ளோட் சுவிட்சோட கனெக்ஷன் எப்படி, இதை பற்றின எல்லா வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம். நீங்கள் பார்க்கலன்னா கீழே வீடியோக்குள்ளே லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் போய் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறங்க. இப்படி தான் நம்ம இந்த டிஓல் ஸ்டார்டரை ஃப்ளோட் சுவிட்ச் மூலயமா நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது. அதாவது நம்ம வந்து நேரடியாக இதில் ஏசி வோல்டு கொடுத்து நம்ம எடுத்து கூட பண்ணலாம். ஆனால் அது அந்தளவு நம்மளுக்கு வந்து பாதுகாப்பாக இருக்காங்கிறதுக்காக நான் வந்து டிசி வோல்டு கொடுத்து இந்த ரிலே வச்சு நான் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இந்த புஷ் பட்டன் இருக்குல்ல, புஷ் பட்டன், இந்த பட்டன் இல்லாமல் இன்னும் நம்ம சிம்பிளாக செய்யணும்னா இந்த டூ வே சுவிட்ச் மூலமாக மட்டுமே சிம்பிளாக பண்ணலாம் ஆட்டோமேனுவல் சிஸ்டம். அந்த வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம். பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த டிஓஎல் ஸ்டார்டரை பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் பேஸு 3 பேஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம கொடுக்குற இந்த கான்டெக்ட்டில் இன்புட்டு கொடுத்து அவுட்புட் எடுக்கிறோம்ல, இது தான் சிங்கிள் பேஸுங்கிறது 3 பேஸுங்கிறது. மற்றபடி இந்த கண்ட்ரோல் ஒயருங்கிறது வந்து எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் வரும். இதுதான் இதனுடைய மெத்தடு. இந்த வீடியோ உங்களுக்கு புரியலைன்னா இன்னும் ஒரு தடவை கூட இந்த வீடியோவை பாருங்கள். அப்படியே உங்களுக்கு புரியலைன்னா நம்ம கீழே வீடியோ கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். டிஓஎல் ஸ்டார்டர் எப்படி செய்கிறது, அதே மாதிரி இந்த ரிலேக்கு எப்படி வயர் கனெக்ஷன் கொடுக்குறது, அடுத்து இந்த ஃப்ளோட் சுவிட்சுக்கு எப்படி லைன் கொடுக்குறது, எல்லாமே தனித்தனியாக நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அதை வந்து அப்படி உங்களுக்கு இது புரியல அப்படின்னா அதை ஒன்று ஒன்றா பார்த்துட்டு அப்புறமா இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்படி தான் நம்ம இந்த டிஓஎல் ஸ்டார்டரை இந்த ஃப்ளோட் சுவிட்ச் மூலயமா ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆஃப் சிஸ்டம் செட் பண்ணுறது. இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் எதுவும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. இன்னும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா கீழே உள்ள ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் அழுத்தி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கிறங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். நன்றி நண்பர்களே, மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம்.